விவாகரத்தான அந்த இளம் வயதுடைய பெண்ணுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்காங்க. அவங்களுக்கு வேலை கிடையாது. அரசாங்கம் கொடுக்குற உதவித்தொகையில தான் அவங்க வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. அவங்க பொண்ணு சாப்பிடணுமே அப்படிங்கிற காரணத்துக்காக இவங்க பல நாள் சாப்பிடாமலே இருந்திருக்காங்க. இவ்வளோ இடர்பாடுகளோட இவங்க வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தாலும் இவங்களுக்கு எழுதுறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால எழுதிக்கிட்டே இருந்தாங்க. எப்பெல்லாம் எழுதுவாங்கன்னா குழந்தை தூங்கும் போது எழுதுவாங்க, காஃபி ஷாப்பில் உட்காந்துருந்தா எழுதுவாங்க. எதை பற்றி எழுதிட்டு இருக்காங்க அப்படின்னா அது ஒரு மாயாஜால கதை. ஒரு சிறுவனோட கதாபாத்திரத்தை மையமாக வச்சு எழுதிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு மனப்பூர்வமாக ரொம்ப பிடிச்சி எழுதிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக கதை எழுதி முடிச்சிடுறாங்க. சரி பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிஷர்ட்ட அனுப்புறாங்க. ஒரு பப்ளிஷர்ட்ட அனுப்புறாங்க. அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. 1 2 3 கிட்டத்தட்ட 12 பேர், அதாவது 12 பப்ளிஷர்ஸ் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. என்ன காரணம் சொல்றாங்கன்னா, என்ன இவ்வளோ பெருசு இருக்கு, இவ்வளோ பெருசெல்லாம் யார் படிப்பாங்க, இது என்ன வித்தியாசமா இருக்கு, குழந்தைங்களாம் இதை படிக்கவே படிக்காது அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ரீசன் சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. 13ஆவதா ப்ளூம்ஸ்பெரி அப்படின்னு ஒரு சின்ன பப்ளிஷர்ஸ் வந்திருக்காங்க. நாங்கள் பண்ணுறோம், ஆனால் எங்களால் ஒரு 500 காப்பி மட்டும் தான் பண்ண முடியும், நீங்கள் நம்பிக்கையை விட்டுறாதீங்க அப்படின்னு இருக்காங்க. ஆனால் இவங்க நம்பிக்கையோட மொத்த உருவமாக இருக்காங்க. எப்படி என்னோட கதை சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு ரொம்ப உறுதியாக நம்பியிருந்தாங்க. அந்த புத்தகம் வெளிவந்துச்சு. வரலாற்று சாதனை படைக்கிற அளவுக்கு அந்த புத்தகம் விற்பனையாச்சு. அது பல பேரோட வாழ்க்கையை மொத்தமாக மாற்றினுச்சு. ரொம்ப முக்கியமாக இந்த எழுத்தாளரோட வாழ்க்கையும் மாற்றிருச்சு. அதாவது கஷ்டப்பட்டு இருந்த அவங்க மில்லினியரா, ஏன் பில்லினியரா மாறுற அளவுக்கு அது பொருளாதாரத்தை அவங்களுக்கு கொடுத்துச்சு. அந்த எழுத்தாளரோட பேர் தான் ஜே.கே. ரவுலிங். அவங்க அப்படி என்ன பெரிய புத்தகம் எழுதியிருக்காங்க அப்படின்னு யோசிக்கலாம். உங்களுக்கும் எனக்கு நல்லா தெரிஞ்ச திரைப்படமாக வந்தும் மிகப்பெரிய வெற்றி அடைந்த ஹாரி பாட்டர். ஜே.கே. ரவுலிங் அவங்க சொல்லியிருக்காங்க, ராக் பாட்டம் பிகம் த சாலிட் ஃபவுண்டேஷன் விச் ஐ ரீபில்ட் மை லைஃப் அப்படின்னு. அவங்கள மாதிரி கடைசி வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்னு கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குறி தான் பதிலாக வந்து நிற்குது. ஒரு சில ரிஜெக்ஷனை பார்த்தாலோ இல்லை ஒரு சில பேர் நம்மளை உதாசீனப்படுத்தினாலோ நம்ம மனசு உடஞ்சு போயிட்டு அந்த விட்டுட்டு போயிடுறோம். அது இல்லாமல் 1000 பேர் உங்களை ரிஜெக்ட் பண்ணாலும் 2000 பேர் உங்களை உதாசீனப்படுத்தினாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் உங்கள் மேலே முழு நம்பிக்கை வச்சு நீங்கள் செய்கிற வேலையை, அதாவது உங்களோட உழைப்பை கடைசி வரைக்கும் கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா வரலாற்றில் உங்களுக்காக ஒரு இடம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க.